எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது. வந்தாலும் அதை நிரந்தர பாதிப்பாக இல்லாமல் உடனடியாக எப்படி சரி செய்வது என்ற அனுபவம் மருத்துவருக்கு இருக்கும். சும்மா 1 மாச ட்ரைனிங், 1 வார ட்ரைனிங், ஒன்றும் பெரிய ஹார்ட் சர்ஜரி கிடையாது, உண்மை ஒத்துக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரைனிங் கொடுத்துட்டு எல்லாரும் பண்றாங்க. பட் அதையும் தாண்டி தோல்ங்கிறது நம்ம உடலின் மிகப்பெரிய உறுப்பு. நம் உடலை முழுவதுமாக இயற்கை அதாவது வெயிலிருந்து, மழையிலிருந்து, காத்திலிருந்து உடலை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு. அந்த உறுப்பை நீங்க ஏதோ ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க. யாருக்கிட்ட வேணாலும் எதை வேணாலும் போய் பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க. அதற்கான கல்வி அவரிடத்தில் இருக்கிறதா, அதை செய்த அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறதா, அதில் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு பக்க விளைவை தக்க சமயத்தில் சரி செய்யக்கூடிய அறிவும் ஆற்றலும் அவருக்கு இருக்கிறதா, இதெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி அந்த மாதிரியான மருத்துவர்களை அணுகி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை பண்ணிக்கிறீங்களோ அதுக்கான ரிசல்ட்ஸ் இருக்கும். அது ப்ரொசீஜர் எது வேணாலும் இருக்கலாம். ஒரு சிம்பிள் கெமிக்கல் பீலிங்கா இருக்கலாம், லேசர்ஸா இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி பொட்டாக்ஸ், த்ரெட் லிஃப்ட், வேற இன்ஜெக்ஷன்ஸ், ஹேருக்கான பிஆர்பி, ஜிஎஃப்சி, இந்த மாதிரி நம்ம அடுக்கிட்டே போகலாம். நிறைய ப்ரொசீஜர்ஸ். இது எல்லாருமே தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் செய்கின்ற போது என்ன நோக்கத்திற்காக அது செய்யப்படுகிறதோ அது உங்களுக்கு கிடைக்கும்.